ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். இன்றைக்கி ரமலான் நோன்பு 16ஆம் நாட்களுக்கான வேலைகள் தான் பார்க்க போகிறோம். 16 நாள் கடகடன்னு ஓடிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவும் போன மாதிரி இருக்குது. ஆனால் நாம் எதிர்பார்த்த மாதிரி போயிருக்கான்னா கண்டிப்பாக இருக்காது. இன்றைக்கி என்னுடைய ரமலான் நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி இஃப்தாருக்கு பாதாம் பால் செய்யலான்னு சொல்லிட்டு தான் 1/2 லிட்டர் பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். 2 பேருக்கு தகுந்த மாதிரி தான் நான் செய்ய போகிறேன். இந்த பால் வந்து நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கலாம். இது கூட பாதாம் லிக்விடு ஊற்றாமல் நம்ம பாதாம் பருப்பு அரைச்சி ஊற்றலாம் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துடலாம். ஒரு 20-25 பாதாம் பருப்பு இருக்கும். அதை நல்லா ஊற வச்சு தோலை உரித்து எடுத்துக்கிட்டேன். அது கூட சின்னதாக ஒரு ஏலக்காயும் சேர்த்து இந்த மாதிரி மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ காய்ச்சிக்கிட்டு இருக்க பாலில் இதை சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த பால் திக்காகிற வரைக்கும் நம்ம சிம்லேயே வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம தினமும் இஃப்தாருக்கு சில்லுன்னு சாப்பிட்றோம் இல்லையா? சரி இன்றைக்கி சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு தான் இந்த மாதிரி பால் ரெடி பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் வந்து சில்லுன்னு சாப்பிட்டாலும் நல்ல ருசியாக இருக்கும். சூடாக சாப்பிட்டாலும் அதை விட நல்ல ருசியாக இருக்கும். நீங்கள் எப்படி தேவைப்படுத்தோ நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி சூடாக தான் பரிமாற போகிறேன். இப்போ இதில் கலருக்காக உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்தால் சேர்த்துக்கோங்க. எங்ககிட்ட குங்குமப்பூ இல்லை, அதனால் நான் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கலரும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு பரிமாறும்போது மேலே லைட்டாக பாதாம் முந்திரியை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடித்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ பாதாம் பால் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். இதோட இஃப்தாருக்கு பார்த்திங்கன்னா நான் ஸ்நாக்ஸாக வடை தான் செஞ்சுக்க போகிறேன். மசாலா வடை செய்யலான்னு சொல்லிவிட்டு 1/4 கிலோ அளவுக்கு பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு இந்த மாதிரி தண்ணியை வடித்து எடுத்துக்கிட்டேன். தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு இப்போதைக்கு நான் பாதி பருப்பு மட்டும் தான் சுட போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் சேர்த்து கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அப்படி வெறுமனே கொஞ்சம் சுற்றி எடுத்துக்கலாம். பருப்பு கூட சேர்க்கும்போது மிளகாய் வித்தலும் சோம்பு கொஞ்சம் அரைப்படாத மாதிரி இருக்கும். அதனால் வெறுமனே ஜாரில் சுற்றி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த வடை செய்கிற வீடியோ வந்து நான் தனியாகவே உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால் இது கூட நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் காமிக்கல. பாதி பருப்பு மட்டும் எடுத்து வடையை சுட ஆரம்பிச்சிட்டேன். நோன்பு திறந்து முடிச்சுட்டு மிச்ச பாதியை சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிலாம் நம்ம நினைக்கிறோம், நோன்பு திறந்துட்டு செய்யலாம், அப்புறம் செய்யலான்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து நம்ம கையில் இருக்குன்றது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அதே போல் தான் எனக்கு இன்றைக்கி போச்சு. எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் இஃப்தாருக்கான வேலைகள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆரம்பிப்பேன். இன்றைக்கி என்னென்னு தெரியல, மத்தியானம் வரைக்குமே எந்த வேலையுமே ஆரம்பிக்கல. பருப்பு மட்டும் ஊற வச்சுருந்தேன். 3 மணிக்கு மேலே எழுந்துச்சி தான் வடை சுடுறது, பாதாம் பால் காய்ச்சறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே செஞ்சேன். ஏன்னா என்ன பிளானுமே இல்லை. எப்போவுமே சகருக்கு என்ன சமைக்கலான்றது ஒரு அளவுக்கு ஐடியா வச்சு தான் அந்த வேலையில் ஆரம்பிப்பேன். இன்றைக்கி சகருக்கு கூட என்ன செய்யலான்னு சுத்தமாக எனக்கு தோணவே இல்லை. எதுக்கு நமக்கு இப்படி மந்தமாகவே இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எந்த வேலையுமே ஓடலை. சரி ஏதோ முதல் நோன்பை திறந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்ப்போம், வடையை கூட அப்புறம் சுட்டுக்கலான்ட்டு பாதியை மட்டும் சுட்டு எடுத்துகிட்டு முதல்ல நோன்பு திறக்கிற வேலைக்கு உட்காந்துட்டேன். நோன்பு திறந்து முடிச்சதுக்கப்புறம் என்ன வேலை செஞ்சுக்கலான்னு ஐடியா பண்ணிட்டு நோன்பு இஃப்தாருக்காக எல்லாமே எடுத்து வச்சாச்சு. வாங்கிட்டு வந்த நோன்பு கஞ்சி, இந்த வடை, இந்த காய்ச்சி வச்ச பாதாம் பால், இது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இது கூட பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு பால் ஏதோ கொடுத்துருந்தாங்க, அதையும் எல்லாமே வச்சு அல்ஹம்துலில்லாஹ் நோன்பு திறந்தாச்சு. நோன்பு திறக்க துவா செஞ்சுட்டு நான் உட்காந்துருக்கும்போது பேரிச்சம்பழம் தான் வாயில் வச்சு நோன்பு திறந்துருக்குறேன். எனக்கு ஊர்லேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. என்னன்னு தெரியலன்னு பதறி அடித்து ஃபோன் எடுத்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் இறந்துட்டாங்கன்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. ரொம்ப கஷ்டமான விஷயம். நாங்கள் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ஒரு பெரிய இழப்பை. இன்னா லில்லாஹி வா இன்னா இலைஹி ராஜிஊன். இது தான் பார்த்திங்க அல்லாஹ்வுடைய நாட்டம். நம்ம இன்றைக்கி பொழுது இப்படி தான் போகணும், இப்படி தான் இருக்குன்னு நம்ம எதிர்பார்த்து ஒன்று செய்வோமே தவிர இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம யாருமே எதிர்பார்க்கவே மாட்டோம். அல்லாஹ் எப்படி ஒரு இழப்பை கொடுத்துருக்கான்னு எனக்கு தாங்கவே முடியல. அல்ஹம்துலில்லாஹ் இதுதான் அல்லாஹ்வுடைய நாட்டமாக இருக்கும் போல தெரியுது. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் எங்கள் அண்ணனுடைய மறுமை வாழ்வுக்காக நிறைய துவா செய்யுங்க. அல்லாஹ் ஒவ்வொரு விதத்தில் சோதனை கொடுப்பான்னு சொல்லுவாங்க. இந்த வருடம் ரமலானில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்துருக்குறான். அல்லாஹ் சோதிக்கிறான். ஆனால் அதை தாங்கக்கூடிய மனசு தைரியத்தையும் சக்தியும் நமக்கு அல்லாஹ் தான் கொடுக்கணும். வேறு என்ன பண்ண முடியும்? வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. நாங்கள் அப்படி அப்படியே எடுத்து போட்டுட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் அண்ணனுக்காக துவா செய்யுங்க. எங்கள் அண்ணனுடைய குடும்பத்துக்காகவும் அவங்க பிள்ளைகளுக்காகவும் அவங்க பிள்ளையுடைய வாழ்வுக்காகவும் எல்லோரும் நிறையா துவா செய்யுங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டம் இது தான் நினச்சிக்குவோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் அல்லாஹ் நல்லதே நாடணும்னு எல்லாருக்கும் அல்லாஹ்வுக்காக துவா செய்வோம். இதெல்லாம் வீடியோவில் சொல்லலாமா என்னன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் என்னுடைய வருத்தத்தை உங்கள் கூட தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் எங்கள் அண்ணனுக்காக துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.